ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையில் முஸ்லிம்களுக்கு சமமானதும் தவறாமல் ஆண்டுதோறும் பலனளிப்பதும் வணங்காத்தலையும் வாடாக்குலையும் உடைய மரம் எது என்று கேட்டார்கள். அந்த புதிருக்கான விடை பெரியவர் இருவருக்கும் அச்சந்தர்ப்பத்தில் தோன்றவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது அங்கு இருந்தார். அவர் இந்த புதிரை விளங்கிக் கொண்டார். அது பேரீச்சை மரம் என்று சொல்ல நினைத்தார். பெரியோர் முன்னர் அடக்கமாக இருக்க வேண்டுமே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தம் தந்தையும் மௌனமாக இருக்கும் போது தாம் முந்திக் கொள்வது மரியாதையாகாதே என்று கருதினார். ஆகவே ஒன்றும் சொல்லாமல் இருந்துவிட்டார். பிறகு இச்செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்தது. மகனே, புதிருக்கான விடை உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் அதை தெரிவிக்கவில்லை? அப்போதே தெரிவித்திருந்தால் எவரும் விளங்கிக் கொள்ளாத புதிரை என் சின்னஞ்சிறு மகன் விளங்கிக் கொண்டான் என்று மகிழ்ச்சி அடைந்திருப்பேனே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அதற்கு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பா, தாங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லாமல் இருக்கும் போது நான் எப்படி முந்திக்கொண்டு சொல்வது? அப்படி செய்வது மரியாதையாகாது என்று நினைத்து அமைதியாக இருந்தேன் என்று கூறினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மகனின் இந்த பதிலால் முன்பை விட அதிக மகிழ்ச்சி அடைந்தார்.